இப்படி ஒரு விஷயம் நடக்குன்றதுனால தான் எடப்பாடி வந்து அவங்கள சேர்க்காம தள்ளி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரணமே அதான். இன்னொன்று உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மனநிலைமையில் இருக்கவங்கள வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அரசியல் செய்ய முடியாதுன்றது எடப்பாடி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓபிஎஸ் அவர்களை கிட்ட சேர்க்கவே இல்லை. இதை வந்து அரசியலில் அவங்க நம்மளை விட அவங்க ராஜதந்திரிகளாக இருக்கிறாங்கன்றதை நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது புரியுதா அவங்களுக்கு. அது என்ன ஒன்று ஓபிஎஸ்க்கு வந்து இன்றைக்கி ஏடிஎம்கேல வந்து எதிர்காலன்றது ஒன்று இல்லாமல் போச்சு. ஏன்னா தன்மை இழந்துட்டார். ஏன்னா வந்து எந்த கட்சி தன்னை வளர்த்து விட்டுச்சோ அந்த கட்சிக்கு எதிராகவே நிறையா செயல்களை செஞ்சது. அத்தனையும் எதுக்காகனா பதவிக்காக தான். அப்போ அந்த பதவிக்காக அவர் எந்த எல்லைக்கும் போவார்ன்றதை அவங்க கூட உள்ளவங்களே நிறையா பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் கூட போன யாருக்குமே அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போச்சு. அதாவது ஒரு கம்பெனியில் இருக்க மேனேஜர் வந்து பேப்பரை போட்டுட்டு போய் வேறு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த மாதிரி அந்த கம்பெனி ஓனர் அதே கம்பெனியில் போய் சேர்ந்தாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்களா, அதே கதையை தான் வந்து இன்றைக்கி ஓபிஎஸ் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் கிட்ட இருந்த எல்லாரும் பெரும்பான்மையாக போய் திமுகவில் சேர்ந்தாங்க. அவரும் போய் கடைசியில் இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துட்டார். மனோஜ் பாண்டியன் முற்பண்டு தங்கத்தமிழ் செல்வன் பல பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த லிஸ்ட்டு வந்து நீண்ட லிஸ்ட்டு. அப்படி வந்து அதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா வந்து இங்கே அவருக்கு அதிமுகவில் வந்து அவருக்கான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.